தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அந்தரங்க விசுவாசிகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருப்பார்கள். ஒருத்தர் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள். அது நிமித்தமாய் அவர்களுக்கு வருகிற நெருக்கடிகள் ஏராளமாய் இருக்கும். சில நேரங்களில் விசுவாசமானது அவர்களுக்கு தளர்ந்து விடுகிற சூழ்நிலை கூட அவர்களுக்கு ஏற்படும். கர்த்தர் அந்த நேரத்தில் அவர்களை பலப்படுத்தும்படியாய் அவர்களை காத்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் விசுவாசத்தில் வளர்கிறவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தரே அவர்களுக்கு போதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். விசேஷமாக குடும்பத்தில் ஏற்படுகிற எதிர்ப்பு நிமித்தம் அவர்கள் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு அவர்கள் காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அந்தரங்கத்திலே அவர்கள் ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். அந்தரங்கத்திலே அவர்கள் வேதத்தை வாசித்து கொண்டு இருப்பார்கள். அந்தரங்கத்திலே தேவனை துதித்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவர்கள் மூலமாய் உங்களுடைய முழு குடும்பமும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அந்தரங்க விசுவாசிகளுடைய ஆவல்கள் எல்லாம் குடும்பமாய் நான் தேவனை போய் ஆலயத்தில் போய் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் அந்த வாஞ்சியும் அந்த விருப்பத்தையும் சீக்கிரமாய் அவருடைய குடும்பங்களை நிறைவேற்றும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தமாக நெருக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்து கொண்டு துக்கங்களை அனுபவித்து கொண்டு அடிகளை அனுபவித்து கொண்டு இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களுக்கு சீக்கிரமாய் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்தரங்க விசுவாசிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவரே அவர்களை ஒருவராய் நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை வேலியடைத்து மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. எந்த விதத்தில் அவர்கள் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, விசுவாசத்தில் குறைந்து விடாதபடிக்கு நாளுக்கு நாள் ஆண்டவரே அவர்கள் தேவ அன்பிலையும் விசுவாசத்திலையும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரே அவர்களுக்கு போதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்களானால், அடிகளையும் ஆண்டவரே உபத்திரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்களானால் ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தர் பலனாயிருங்க, கர்த்தர் அடைக்கலமாயிருங்க. சீக்கிரமாக அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே அவர்கள் முழு குடும்பமும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வருவதற்கு ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை சீக்கிரமாய் அவர்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து ஆண்டவரே அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கிற கிருபையை அவருடைய வாஞ்சை விருப்பத்தெல்லாம் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்தரங்க விசுவாசிகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வேண்டுதலெல்லாம் தேவன் நிறைவேற்றி அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.